ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸ் வாங்க. எப்பவுமே லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவை அடிக்கடிக்கு போடுறேங்க. நான் கொஞ்ச நாள் பொறுத்து மாடல் ப்ளவுஸில் தைக்க தெரியும். யாருன்னா ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தைச்சி வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இப்போதைக்கு எல்லோரும் நார்மல் ப்ளவுஸ் தாங்க தராங்க. வில்லேஜ்ன்றதுனால மேக்ஸிமம் நார்மல் ப்ளவுஸ் தான் ரொம்ப தைப்பாங்க. எப்போனா ஒரு டைமு மாடல் ப்ளவுஸ் கொஞ்சம் மீடியமான மாடல் ப்ளவுஸ் தைப்பாங்க. அப்போ நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேங்க. கொடுக்கலாம் கூட எனக்கு தைச்சது இல்லை. எப்பவுமே யாருக்குன்னா தைக்கிற வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. எனக்கு மேக்ஸிமம் லேஸ் மட்டும் தாங்க வைப்பேன். அதான் தாங்க மாடல் ப்ளவுஸ் ரொம்ப தைச்சி போட முடியல. வாங்க, இந்த லைன் ப்ளவுஸ் தாங்க, இந்த ப்ளவுஸாக தைக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க, ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ நினைக்கிறேன், மொக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துச்சு. ப்ளவுஸ் வீடியோ போய் மொக்கையான எப்படிங்க? அது போய் நம்ம ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறோம், அது எப்படிங்க மொக்கையாவோ இல்லாமல் அது எப்படிங்க மொக்கையாக இருக்கும்? நம்ம சாதாரணமாக ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோம் அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணுறேன். சரி, எனக்கு எது பதில் சொல்ல தெரியல. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இப்போது நம்ம வந்து கிராமத்தில் என்ன ப்ளவுஸ் தைக்கிறாங்களோ அதாங்க மேக்ஸிமம் தைக்க முடியும். சரி, நான் எதுவும் அவங்க இஷ்டம், பேசுகிறவங்க அவங்க பேசுவாங்க. என்ன ஒன்று அடுத்த மனசு கஷ்டப்படுமேன்னு அது நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் மேக்ஸிமம் பதில் எது கொடுக்க முடியல. நான் மேக்ஸிமம் பதில் அவங்க தான் கோவமாக பேசுகிறாங்க, நானும் பதில் கோவமாக பேச மாட்டேங்க. பொறுத்தவர் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. எப்பவுமே கடலிலும் பெரியது பொறுமை. அவங்க வெறுப்பு கொட்டினா நம்மளும் வெறுப்பு கொட்டக்கூடாதுங்க. நான் மேக்ஸிமம் அந்த கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேங்க, டிலீட் பண்ணிவிடுவேன். அது மட்டும்தான் செய்வேன். பதில் எழுதி கொடுக்குறதா அது மட்டும்தான். வாங்க, ப்ளவுஸ் கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பொறுமையாக தாய்ந்து போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்க. அதில் எங்கே நம்ம வீணாக ஆர்குமெண்ட் பண்ணணும், வாக்குவாதம் பண்ணணும், என்னத்துக்குங்க? அதனால்தான் நான் பண்ணுற தப்பா இல்லை நீங்களே சொல்லுங்கள். டிலீட் பண்ணுறது. வாங்க, அதே தாங்க அக்குலேருந்து உக்ஸு வைக்கலாம், எவ்வளோ ஆகணும்னு பார்த்துக்கலாங்க. என்னுடைய ப்ளவுஸ் தாங்க. ஒம்பதரை இன்ச்சு இருக்குதுங்க. ஒம்பதரை போட்டுனா 19ங்க. எனக்கு வந்து 19 இன்ச்சு இருந்தால் போதுங்க. ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் துணியெலாம் விட்டுப்பேங்க இப்போ. அதனால் நான் வந்து 22 வச்சுக்கிறேங்க. 22 19யா 19 1 2 3 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போ வெயிட் போடுவோம், எப்போ ஒல்லி ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒல்லி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, வெயிட் போட்டுட்டே தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோட கட் பண்ணிக்கிட்டே போடணும். எனக்கு ஃபுல் கையில் தைச்சி போடணும்னு ஆசை. ஆனால் ப்ளவுஸ் துணி வந்து அவ்வளோ பத்த மாட்டேங்குதுங்க. மீடியமாக இருக்கிறதுனால ஸ்லீவ் வந்து மீடியமாக தான் வைக்க முடியுது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்லீவ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. எனக்கு அது இப்போ போட்டால் யூடியூப்பில் ஆரம்பிச்சு பார்த்துது கை எவ்வளோ சின்னதாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ப்ளவுஸ்லாம் ரொம்ப போடுறதே இல்லைங்க. அதனாலேயே புது ப்ளவுஸ் மட்டும் தாங்க. புது ப்ளவுஸ்னால் கை நீட்டாக இருக்கிற ப்ளவுஸுக்கு தாங்க போடுறேன். 1 இன்ச்சு கை ரொம்ப நீட்டாக இல்லைனா கூட கொஞ்சம் நீட்டாக இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி தைச்சதெல்லாம் சின்னதாக இருந்ததுங்க. செம்மன்னா கொஞ்சம் நேற்று கோயில் போகிறதுல போட்டுருந்த பாருங்க ப்ளவுஸு, அதுமாரி மீடியமான அளவு தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இறக்கி தைச்சிக்கிறேங்க நான். அவ்வளோதாங்க. இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். வீடியோவே ப்ளவுஸே தைக்கலிங்க. நான் ஒரு வாரமாக ஊர் பயணம் அதிகமாக இருந்ததுங்க. இப்போயும் இந்த ப்ளவுஸ் தைச்சி ஊருக்கு தாங்க போட்டு போகிறேன். அதனால தாங்க அப்படியே தைக்கிறேன். இல்லை அது கூட தைக்கவே மாட்டேன்.
எனக்கு தைக்காத சாரீ ப்ளவுஸ்ன்னு பார்த்தா 25-30 சாரீ இருக்குதுங்க. நம்ம தானே டைலரு, நம்ம வல்லமாக தைச்சிக்கலான்னு அப்படியே லேட் ஆகினே போகுது. வாங்க அதே பட்டியிலேருந்து ஷோல்டர் வைக்கலாம் அளவு எடுப்பேங்க. கீழே ஒரு 1/4 இன்ச்சு வச்சுங்க, மேலே ஒரு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு. கொஞ்சம் டைல் போட்டுங்க. அப்படியே அந்த முன்கை தப்பு நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. டிராயிங் எடுத்தாங்க. செம அனலுங்க, வேக்காடு. ப்ளவுஸ் ஏன் தைக்கும் போல பாருங்க, ப்ளவுஸ் கட் பண்ண சொல்ல ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். செம வேர்த்து போயிடுதுங்க. அப்படியே ரவுண்டு வரைஞ்சிக்குங்க. அப்படியே ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருடைய அகலம், ஷோல்டரு அந்த இது எவ்வளோ வசதி பாருங்க. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிங்க. நான் வந்து லேஸ் தாங்க வைக்க போகிறேன். இவங்க இந்த லேஸ் தான் வைக்க போகிறேன். கல் கூட வாங்கிக்கிறேன். ஸ்டோன் வைக்கலாமா கல் வைக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிறேன். சரி லேஸே வச்சுக்கலாம். ஸ்டோன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லேஸ்னால் டக்கு வச்சிடலாங்க. நேராக கோடு போட்டுக்கங்க. அதே மாதிரி தாங்க லைட்டாக 1/4 இன்ச்சு. அதாவது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து மைக்கு வாங்கிக்கிறோம். சோம்பேறி தானே தாங்க அது மைக்கு மாட்டி ஒரு ஏட்டாக இருந்தாலும் இப்போது எடுத்த எனக்கு வந்து வாட்டப்பல்ல என் வாய்ஸே டாங்னு அப்போ ஸ்பீக்கர் மாரி கேட்குதுங்க. மைக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 டபுள் வாய்ஸாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் மைக்கு எனக்கு வாட்டப்பல்ல. ஆனால் மைக்கில் வீடியோ எடுக்கிறேங்க, போடுறேன். எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறதா தாங்க ஸ்லோவாக கேட்கும், கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் கேட்குங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரோட இடத்துல மேக்ஸிமம் மீதி எடுத்துக்கிறேங்க மைக்கை. கட் பண்ணலாமா? ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தனியாகவும் கட் பண்ணுறது தனியாகவும் போடுறேங்க. தைக்கிற வீடியோலாம் ஒன்றா போட்டால் டைம் அதிகமாக ஆகிடுதுங்க. உங்களுக்கு பார்க்குறது கஷ்டங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேங்க. இன்னொரு குட் நியூஸுங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 9,000 தாண்டிச்சுங்க. 10,000 கிட்ட வந்துடும். இந்த வாரத்துக்குள்ளே 10,000 வந்துடுங்க. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நிறைய வீடியோ போட்டு நிறைய லைக் வாங்கணும், சப்ஸ்கிரைப் வாங்கணும்னு ஆசை இருக்குதுங்க. ஆனால் டைம் கிடைக்கலைங்க.
இப்போ முது பாருங்கள், முது எவ்வளோ வாசனை வந்து மார்க் பண்ணிங்க. நான் முது நல்லா கொஞ்சம் இறக்கி தாங்க எப்பவுமே ப்ளவுஸ் போடுவேன். எனக்கு முது எல்லாம் இறக்குனா தாங்க நல்லா எனக்கு நல்லா வாட்டப்படும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் ப்ளவுஸ். எனக்கு மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ் தாங்க செட் ஆகுது, சாதா ப்ளவுஸ் செட் ஆகுது இல்லை. அது நானே தைக்கிறதுனால என்னன்னு தெரியலிங்க. எப்பவுமே மேக்ஸிமம் நான் லைனிங் ப்ளவுஸ் தான் நிறைய போடுவேன். சாதா ப்ளவுஸ் என்னன்னா ஒரு டைம் தாங்க போடுவேன். சாதா ப்ளவுஸ் தைச்சாலும் அது லைனிங் வைஸ் தாங்க தைச்சிப்பேன் நான். முது உயரம் பார்த்துங்க, இப்படி அதோட கரெக்டாக இருக்குங்க. 4 இன்ச்சு மேலே ஏன்னா நம்ம லேஸ் வைக்க போகிறோம்ல, அது 4 இன்ச்சு கம்மி தான் இருக்குது. லேஸ் வந்து நான் வந்து 1 மீட்டர் வாங்கியிருக்கேங்க. ப்ளவுஸ் வந்து 80 சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் தைப்பேன், காட்டன் ப்ளவுஸ் வந்தால். ஒரு டைம் பாக்கெட் ப்ளவுஸ் தைச்சி காமிக்கிறேன். இந்த கரெல்லாம் வைப்பலாங்க, அந்த கரை ப்ளவுஸ் தைச்சி காமிக்கிறேன். அப்போ நிறைய மாடல் தைக்க சொல்ல வீடியோ எடுக்காது போயிடுங்க. அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே இல்லை. நான் கம்மியாக தைக்க சொல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். என்னத்தை பண்ணு பேசி பாருங்க. ஃபோன் பேசின்னு நானே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. இங்கே 4 இன்ச்சு மேலே கோடு போட்டு வச்சுருந்தாங்க வரைஞ்சி வெட்டுறதுக்கு. அதுதாங்க ஞாபகம் வரது கம்மியாகிடுச்சுன்னா இது தாங்க மிஸ்டேக் ஆகிடும். கொஞ்சம் சரி பரவாயில்ல, ஏன் ப்ளவுஸ் இருக்க வச்சு கொஞ்சம் மேலே ஏற்றி லைட்டாக வெட்டிடுங்க. இப்படி வளைஞ்சி ரவுண்டாக நான் இப்படி கோஸாக வெட்டிட்டேன். ஒரு நிமிஷம் பால் மாறினதுனால பார்த்தியாங்க எவ்வளோ மிஸ்டேக் ஆகிடுச்சு பாருங்க. பெரிய மிஸ்டேக் தான், சின்ன மிஸ்டேக் தான். இருந்தாலும் மிஸ்டேக் சொல்லலாங்க. நீங்களும் அதேமாரி ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா நான் பண்ண தப்பு மறைச்சிட்டுன்னு வச்சுங்க, நீங்களும் அதேமாதிரி வெட்டிடுவீங்களாங்க. அதுதாங்க உங்களுக்கு சொல்கிறேன், முன்னெச்சரிக்கை. ஸ்லீவ் வந்து இப்படி ஒத்தையாக இருக்குதுலாங்க, அது 2ஆக வச்சுக்கோங்க. 2ஆக கற்று அப்படி 4ஆக வச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஸ்லீவில் நீங்கள் கட் பண்ண நல்லா ஈஸியாக வருங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்குறவங்க நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி ஏன்னா நியூஸ் பேப்பர் வேஸ்ட் ஆகலாம் பரவாயில்ல, அதனால் இல்லை. அது லைனிங் துணி இது பாருங்கள், 25 ரூபா 30 ரூபா தான் லைனிங் துணி. மட்டமாக லைனிங் துணி வாங்கி அதில் கட் பண்ணி பழகி கொள்ளுங்கள். அது தைச்சி வேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக துட்டு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அது சொல்கிறேங்க. வேஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல வரல, வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் எப்படி இருந்தாலும் மிஸ்டேக் வரல. அதுக்கு கொஞ்சம் கம்மியான காசு ப்ளவுஸ் வாங்கி தைச்சி அப்படி கற்றுக்குங்க. எப்பவுமே அயன் பாக்ஸ் இருந்தால் தான் இருக்க வாட்டமாக இருக்கும். அயன் பண்ணி இது பண்ணுறேன். நான் டைம் அயன் பண்ணணுங்க. ஏன் தெரியுமா, நான் மேக்ஸிமம் அயன் பண்ணுறதில்ல. ப்ளவுஸ் வெளியால் ப்ளவுஸ்லாம் ஒரு டைம் எங்கள் வீடியோ சட்டை அயன் பண்ணுங்க. அயன் பாக்ஸ் வாங்க புதுசில் ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சு. 2 வருஷம் ஆகிட்டுருக்குங்க. அயன் பாக்ஸ் இப்போ தான் வாங்கணும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும். எங்கள் வீட்டுக்கார் ஷர்ட்டு அயன் பண்ணுங்க. அயன் பண்ணோன்னா அப்படியே அயன் பாக்ஸு அப்படியே பூச்சிக்கிச்சு. அயன் பாக்ஸு துணி டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அதனால் வெளியால் துணி டேமேஜ் பண்ணிட்டா அது நம்ம நஷ்டத்தை கொடுக்க முடியாதுல்ல. அதனால தாங்க நான் அயன் பண்ணுறதே இல்லை. நான் ஒன்றும் சரியாக கற்றுக்கல. எப்போனா சுருக்கமாக இருந்தால் அதை அயன் பண்ணுவேன். லைட்டாக சூடு ஏற்ற பிறகு ரொம்பலாம் பண்ணுறதுக்கு இல்லைங்க. அப்படியே கையோடைய அப்படியே அளவு நீட்டு பார்த்துட்டு அப்படியே கை கட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் கையை. அவ்வளோதான்.
ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நாச்சமாக போட்டுங்க. இங்கே முன்பக்கம் குடைங்கலாங்க, அதுக்கோசம் நம்ம லைட்டாக போட்டு இது குடஞ்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் ஆம் ஹோல் அவ்வளோங்க. வெட்டிட்டோமா, லைனிங் துணி வெட்டிட்டோங்க. இப்போது வந்து முதுகு வந்து எம்ப்ராய்டிங் பூ குத்துக்கிறாங்க லைட்டாக. இது வந்து இது எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. லைனிங் துணி வந்து நம்ம மாற்றி மாற்றாங்க வெட்டி ஆகணும், ஒரே சீராலாம் வெட்டவே முடியாது. இதாங்க இதாங்க நடு மாறி பண்ணிங்க. எப்பவுமே மார்க் பண்ணிங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கோசனாங்க. இப்போ வாங்க துணி சூப்பராக இருக்கிறனால எப்படின்னா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி தான் ஆகணும். செம்ம சூடுங்க, எப்படி வெட்டி எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. நான் லாஸ்ட்டாக கூட ஜாயின் பண்ணுவேன் மச்சடிக்கு. ரொம்ப சூப்பராக கொடுத்துட்றாங்க ப்ளவுஸ் மட்டும். கட் பண்ணிங்க. கைக்கெலாம் செம்ம ஜாயின் பண்ணி தாங்க தைக்கணும். எப்படி தைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருங்க, எந்த பக்கம் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த பக்கம் கட் பண்ணாலும் கம்மியாக தாங்க இருக்குது துணி.
இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படிலாம் கட் பண்ணுறோம் பாருங்கள். ஏன்னா துணி பத்தாததுனால பூ வேறு கொடுத்துட்டு இருந்தாங்களா முதுல. துணி எவ்வளோ சிக்கனமாக கட் பண்ணுறேங்க. ஒரு இன்ச்சில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃப்ரண்ட் வந்து துணி வந்து தனித்தனி பீஸ் தாங்க, 2 துணிங்க. அதனால் ஸ்லீவும் இந்த இது கட் பண்ணி எடுத்துக்கணும். தனித்தனி தாங்க ஜாயின் பண்ணணும். ஆனால் எப்படின்னா ஜாயின் பண்ணாலும் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாங்க. பாருங்க தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கட்டுள்ள கட் பண்ணி போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவை அளவு துணி மட்டும் தாங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 80-90 சென்டிமீட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து 2 ஸ்லீவுக்கு துணி பத்தாதுங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணுறதுலாம் லைட்டாக வச்சு கட் பண்ணின்னு எல்லாம் ஒட்டு போட்டு ப்ளவுஸ் தைச்சிக்கலாங்க. இப்போ இருக்கிற அளவு மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்போ நம்ம நல்லா வாட்டப்படும். அதுக்கப்புறம் என் இடத்துல இதுக்கப்புறம் ஒட்டு போட்டு துணி எங்கே மீதோ எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கையில் அடி சொல்லலாம், அதெல்லாம் ஒட்டு போட்டுப்பாங்க. இதில் 2 பட்டி வந்துச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தாங்க துணி மீந்துக்குது. இது கூட மீற துணி இல்லைங்க. இதுக்கு வந்து இருந்தாங்க எக்ஸ்ட்ரா தையெல்லாம் போடணும். அவ்வளோதாங்க. நான் எப்படி கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் தைக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு எடுக்க முடியுதான்னு பார்க்குறேங்க. கண்டிப்பாக எடுக்கணும்னு ஆசை இருக்குது. அது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. அதாங்க பாய்ங்க. ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். இதே மெத்தட் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி எல்லோரும் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. எங்கள் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.